அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் என்ன வைக்க போகிறேன்னா, ஒரு 300 கோழிக்கறி. அதை நல்லா கழுவி அரை கப்பு தயிர் ஊற்றி மல்லி புதினாவை பொடியாக கட் பண்ணி போட்டுட்டேன். இவ்வளோ நாட்டு வெங்காயம், பட்டை, ஏலம், கிராம்பு எல்லாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, ஒரு சின்ன எலுமிச்சப்பழம். இது ரொம்ப ஊற்ற மாட்டேன். ஒரு சிறிய தக்காளி. இப்போ நல்லெண்ணெயில் தாளிக்க போகிறோம். தேவையான பொருட்கள்: சோம்பு, பெப்பர், சீரகப்பொடி, வத்தல் பொடி, சோம்பு பொடி. இப்போ நம்ம கிராம்பு, அன்னாசிப்பூ, கருவாப்பட்டை நல்லா தட்டணும். இந்த அன்னாசிப்பூ நல்ல நைகிற அளவு தட்டணும். நீங்கள் பவுடராக ஆக்கி கூட ஒரு சின்ன கண்ணாடி ஜாரில் வச்சுக்கலாம். தேவைப்படும் போது போட்டுக்கலாம். நான் அப்பப்போ தட்டிக்கிடுவேன். இந்த எண்ணெய் காஞ்சிட்டு இந்த எண்ணெயில் இந்த ஏற்கனவே பொரித்து வைத்த இதை போட்டாச்சு. சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் நிறைய போட்டு வைங்க. தக்காளி பழம், இது 300 கறிக்கு தேவையான பொருட்கள். ஒரு 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது கறியாமல் நல்லா வதக்கணும். பாதி வதங்கினோடனே 1 ஸ்பூன் சீரகப்பொடி. இந்த உள்ளி சின்ன வெங்காயம் நம்ம போட்ட இது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். அரை ஸ்பூன் சோம்பு பொடி, அரை ஸ்பூன் பெப்பர் பொடி. இதுக்கு பெப்பர் ரொம்ப போட மாட்டேன். வத்தல் பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி போடுங்க. நான் அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இந்த நல்லா வதக்கணும். எப்போதும் மட்டன், சிக்கன் வாங்கினா நீங்கள் அதிலையே நிறைய தயிர் ஊற்றி வைங்க, சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை அப்படி இந்த எண்ணெயில் தட்டிடணும். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஒரு டம்ளர் தண்ணி. கோழி சீக்கிரம் வெந்துடும். நிறைய தண்ணி வைக்காதீங்க. இது கிரேவி பதத்தில் தான் வைக்கணும். நம்ம சாதத்துக்கு எடுக்கலாம். உப்பு பத்தாது. லைட்டாக ஒரு 4 ட்ராப் எலுமிச்சப்பழம், 4 ட்ராப்ஸ் ஊற்றினா போதும். ப்ரெஷர் வந்தோன்னா பட்டன் போட்டு கரெக்டாக 10 நிமிஷம் சீக்கிரம் வெந்துடும். இப்போ இன்றைக்கி அல்சியா சேனலில் டுடே சமையல் என்னதுன்னு பார்த்துருவோம். எல்லாத்தையும் அது இடத்துல வச்சாச்சு. இப்போது தயிர் டப்பாயும் ஃப்ரிட்ஜில் போட்டுரும். இதையும் கழுவ போட்டுரும். காலை நாஸ்டா புட்டை வச்சு ஏற்கனவே புட்டு எப்படி மாவை விரவி செய்யணுங்கிறத போட்டிருப்பேன் என்னுடைய வீடியோவில். கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிடும். இப்போ பேப்பர் எடுத்து க்ளீனாக துடைச்சி ப்ரெஷர் பட்டன் போட்டு கரெக்டாக 10 நிமிஷம் கோழி ரெடி ஆயிரும். சிக்கன் இன்றைக்கி
பருப்பு எங்கள் ஏர்வாடியில் இது பருப்பு. இந்த பருப்பில் வந்து முட்டை ஊற்றிருக்கேன் பாருங்கள். எக்கு 2 எக்கு ஊற்றிருக்கேன். எப்படி உடையாமல் இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா? இது வந்து பருப்பு நல்லா கொதிக்கும் போது காய்கறியெல்லாம் ஒதுக்கிட்டு நம்ம ஒரு பக்கத்தில் ஊற்றினா இந்த முட்டை உடையாமல் அப்படி ரவுண்டாக வரும் பாருங்கள். ரவுண்டாக வரும். இன்றைக்கி வந்து சுரைக்காய் பருப்பு. சுரைக்காய் உடம்புக்கு நல்லது. உப்பு நிறைய உடம்புல இருக்கிறவங்க சுரைக்காய் போட்டு தான் சமைக்கணும். நமக்கு பழமொழியே நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம், சுரைக்காய்க்கு உப்பு இல்லைங்குவோம். இந்த சுரைக்காய் வந்து நீங்கள் சாப்பிட உடம்புல உள்ள உப்பெல்லாம் நல்லா குறைஞ்சி வரும். அதனால் சமையலில் அடிக்கடி சுரைக்காய் சேர்த்துக்கணுங்க. அதுக்கப்புறம் கோஸு கொஞ்சம் பொரியல் பண்ணேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நேற்று கீ ரைஸ் ஆக்கினேன், அதை சூடுபடுத்தி வச்சாச்சு. அதுக்கப்புறம் ரைஸ், அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு, அதுக்கப்புறம் கோழி வச்சுருக்கு. இதுதான் அல்சியா சேனலில் டுடே சமையல். இப்போது 10 நிமிஷம் ஆன உடனே இந்த கோழி கிரேவியும் ரெடி ஆயிரும். இந்த பருப்பு வந்து போடும் போது ஏர்வாடி இந்த மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இந்த மாதிரி பருப்பு வைக்கும். இது சாம்பார் பொடி போட்டு வைக்க மாட்டோம். சீரகப்பொடி, சோம்பு பொடி, மஞ்சள் பொடி போட்டு தான் இது வந்து காயை வேக வச்சு தக்காளி பழம்லாம் போட்டுட்டு கொஞ்சம் கட்டியான தேங்காய் பால் ஊற்றணும். அதை தேங்காய் பால் ஊற்றும் போது இந்த பருப்பு சுவையாக இருக்கும். இது கீ ரைஸுக்கும் நல்லாயிருக்கும், ப்ளைன் சோறுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இப்போ கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணணும். எல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணாமல் போட்டிருக்கேன். இப்போ க்ளீன் பண்ணணும். கரண்ட் வந்துட்டு ஒரே கரண்ட் போகுது. பப்பாயா, இந்த பப்பாயாவை வெட்டணும். இன்றைக்கி தினம் ஒரு பழம் சாப்பிடுங்க, நமக்கு உடம்புக்கு நல்லது. சிக்கன் ரெடி ஆகிட்டு ப்ரெஷர் குறைஞ்சிருச்சு பாருங்கள். சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து அல்சியா சேனலில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ப்ளைன் ரைஸ், கோஸ் கேரட் போட்டு ஒரு பொரியல், மட்டன் குழம்பு, முட்டையை ஊற்றின பருப்பு குழம்பு, அதுக்கப்புறம் கோழி கிரேவி. இதுதான் அல்சியா சேனலில் டுடே சமையல். இந்த சேனல் பிடிச்சிருந்தா, இந்த சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். இந்த குழம்பு வந்து நீங்கள் வச்சு பார்த்தா மசாலா மொத்த மசாலா போடாமல் வெறும் சீரகப்பொடி போட்டு நாட்டு உள்ளி நிறைய போட்டு வைக்கும் போது இது வந்து வேறு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் புரோட்டா, சப்பாத்தி, இடியப்பம் எல்லாத்துக்குமே இதை தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். இதை நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.